பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். ஆவணி மாதம் ராசி பலன். இந்த ஆவணி மாத ராசி பலன், அதாவது கன்னியா ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா வரிசையாக ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். 6வது ராசியாக காலதேவனுக்கு, காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னியா ராசி. இந்த ராசிக்கு உண்டான ஒரு பலாபலனை சொல்கிறேன் நண்பர்களை, கேட்டுக்குங்க. அதாவது உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான். அவர் யுத்திக்கும் புத்திக்கும், அதாவது நெளிவு சுழிக்கும் அதிபதி அவர் தான். அதே மாதிரி நிலத்தத்துவத்துக்கு உண்டான ராசியும் கன்னியா ராசி தான். அப்போ இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு இவங்களோட தன்மை இப்போ இந்த மாதத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று லாபத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரன் புதனும் சேர்க்கை பெற்று லாபத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு ராசியாதிபதி 11ஆம் இடத்துக்கு போனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. லாபம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க, லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஏதோ ஒரு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு தந்தையார் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் வேற இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில். உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் லக்கணத்தில் ராசியில் உட்காருவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது அது சுப விரயத்தை அதிக அளவில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் உங்களோட ராசி அதிபதி பலம் பொருந்தி பாக்கியாதிபதி ஒன்று இருக்கார். அதுதான் ஒரு சிறப்புங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு துன்பம், கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு அவமானம் கொடுத்துருவாங்க. அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். அது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை காட்டுது. அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது, மற்ற பிரச்சனைகள் தலையிடுவது, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் பேசுவது, மற்றவங்களுக்கு ஏதாவது கையெழுத்து போடுவது. அதாவது கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் மேக்சிமம் ஜாமீன் அதிகம் போடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த புதன்கிற எழுத்துங்கிற கிரகம் தான் புதனே வர்றாரு. ஏன்னா அந்த கிரகம் ஏதாச்சும் யாருக்காவது ஒரு பணம் வாங்கி கொடுக்கணும், ஒரு ஜாமீன் போட்டால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அதாவது அவங்களால அவங்க கட்டக்கூடிய ஒரு பணத்தை நம்ம கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதாவது நண்பனுக்காக நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம்னா, நண்பனே நமக்கு பாதகத்தை செய்யக்கூடிய தன்மை கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்துருங்க. அதே மாதிரி இந்த மாதம் அது சுவராக வருங்க. அதாவது 100% கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை காட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் 3க்கும், அதாவது 3ஆம் இடங்கிறது செவ்வாய், 8ஆம் இடங்கிறது செவ்வாய். உங்களுக்கு அந்த அதிபதி ராசியிலே உட்காந்துட்டாரு, கன்னியா ராசியில். அப்புறம் கன்னியில் செவ்வாய் உட்கார்ந்தாங்கன்னா கடல் நீரும் வத்துங்கிறான். அப்போ அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பற்றாக்குறையை ஏற்படுது. பற்றாக்குறையோட ஒரு பற்றாக்குறையை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குது. ஆனால் உங்களோட ராசி அதிபதி 11 இருக்கிறதுனால அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ராகு பகவான் 6ல் இருக்காரு, சனி பகவான் 7ல் இருக்காரு. அந்த கண்டச்சனியாக இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க.